வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 8 கவிதைப்பேழை. தலைப்பு ஞானம். ஆசிரியர் தி.சோ. வேணுகோபாலன் அவர்கள். அதாவது இந்த கவிதையானது ஒரு புதுக்கவிதை மரபை சார்ந்தது. நூல்வெளி பார்க்கலாம். நம்முடைய பாடப்பகுதி கொடுக்கப்பட்டுள்ள கவிதை தி.சோ. வேணுகோபாலனின் கோடை வயல் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ள ஒரு கவிதை. இவர் திருவையாற்றில் பிறந்தவர். மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றினார். எந்திரவியல் பேராசிரியர் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றி இருந்தாலும் கூட அவருக்கு கவிதை மீது ஆர்வம் ஏற்பட்டு அதனால் பல புது கவிதைகளும் அவர் எழுதுகிறாரு. எழுத்து கால புது கவிஞர்களில் இவரும் ஒருவர். இவருடைய மற்றொரு கவிதை தொகுப்பு மீட்சி விண்ணப்பம். சரி, இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம். இது உங்களுடைய புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய பாடல். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகம் என்பது இயங்கிக் கொண்டே இருப்பது இல்லையா? உலகம் என்பது எப்பொழுதுமே என்ன ஆகும்? சுற்றி கொண்டே இருக்கக்கூடியது. இந்த இயக்கம் இல்லாமல் உலகம் இல்லை, அதனால் உயர்வும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போது நாம் செய்யக்கூடிய பணிகளை எப்படி செய்ய வேண்டும் என்றால் சோர்வின்றி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் சோர்வின்றி செய்து கொண்டே இருந்தால் நமக்கு உற்சாகம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறார். நாம் செய்யும் செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நன்மை தரக்கூடிய செயல்களாக இருக்க வேண்டும். அதாவது அது தனக்கான பணிகளாகவும் இருக்கலாம், அந்த உலகத்திற்கான பணிகளாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவை அறம் சார்ந்த செயல்களாக இருக்க வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தி தான் இந்த பாடலானது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ பாடல் நான் படித்து காமிக்கிறேன். சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும், தெருப்புழுதி வந்து ஒட்டும், கரையான் மண் வீடு கட்டும், அன்று துடைத்தேன் சாயம் அடித்தேன் புது கொக்கி பொருத்தினேன், காலக்கழுதை கட்டெரும்பான இன்றும் கையிலே வாளி தண்ணீர், சாயக்குவலை கந்தை துணி கட்டை தூரிகை, அறப்பணி ஓய்வதில்லை, ஓய்ந்திடில் உலகம் இல்லை. ஸோ இது உங்களுடைய பாடல். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும், தெருப்புழுதி வந்து ஒட்டும். இந்த இடத்துல சாளரம் அப்படின்னு சொல்லப்படுறது ஜன்னல். அடிக்கொடுத்து எழுதிக்கோங்க. சாளரம்னா என்னது? ஜன்னல். இப்போ நம்ம ஜன்னலை எப்போதுமே நம்ம சாத்திய வச்சுருந்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னா தெருப்புழுதி ஒட்டும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது புழுதி இருக்கும் இல்லையா, காற்றில் புழுதிகள் கலந்து இருக்கும் இல்லையா, அது என்ன ஆகும்னா அந்த ஜன்னல்களில் படிந்து விடும். அதே போல் கரையான் மண் வீடு கட்டும். எப்போ அப்படின்னா அந்த வீட்டை நம்ம தூய்மைப்படுத்தாமல், அதாவது ரொம்ப நாளாக பூட்டி வைத்திருந்தாலோ அல்லது சுத்தப்படுத்தாமல் வச்சுருந்தாலோ அல்லது நம்ம புழங்காமல் இருந்தாலோ அந்த வீட்டில் என்ன சொல்கிறாங்க, இந்த கரையான் மண் வீடு கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சாத்தியே வச்சுருக்குறோம், அந்த வீடை புழங்காமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் துடைத்தேன். ஒரு நாள் என்ன பண்ணனாலே அந்த வீட்டு ஜன்னல் எல்லாத்தையும் துடைச்சேன். சாயம் அடித்தேன், பல வண்ணங்களில் அந்த வீட்டிற்கு நான் சாயமும் பூசினேன், புது கொக்கி பொருத்தினேன். ஏன் புது கொக்கி பொருத்தினேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இந்த ஜன்னல்கள் நாளாக நாளாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் நம்ம பூட்டி வைத்திருந்தோம், பயன்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் கொக்கிகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இந்த ஜன்னல் கொக்கிகள்லாம் இருக்கு இல்லையா, இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக பூட்டை இயலாமல் இற்று போய்விடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த கொக்கிகள் நான் என்ன பண்ணேன், இந்த கொக்கிகளை எடுத்துகிட்டு புதிய கொக்கிகளை மாட்டினேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த வீட்டை ஜன்னல் கதவுகளை ரொம்ப நாளாக சாத்தி வைத்ததால் தெருப்பொழுதிகள் எல்லாமே அந்த ஜன்னலில் படிந்து விடும். அதே மாதிரி அந்த வீட்டை பயன்படுத்தாமல் இருந்ததால் கரையான் மண் வீடு கட்டும். அதனால் நான் ஒரு நாள் அதை துடைத்தேன், வீட்டிற்கு சாயம் அடித்தேன், புது கொக்கிகளை பொருத்தினேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இருந்தாலும் கூட காலக்கழுதை கட்டெரும்பான இன்றும் கையிலே வாளி தண்ணீர், சாயக்குவலை கந்தை துணி கட்டை தூரிகை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா
காலம் செல்ல செல்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த வீட்டை வந்து பயன்படுத்தாமல் வச்சுருக்கும். அப்படி பயன்படுத்தாமல் இருக்க இருக்க மீண்டும் மீண்டும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பணிகளை வந்து நாம் திரும்ப திரும்ப செய்ய வேண்டியுள்ளது. இப்போ அந்த வீட்டை வந்து ரொம்ப நாளாக நம்ம கட்டி பூட்டியே வச்சுருக்கிறோம். அப்போ என்ன ஆகும், ஒரு நாள் அந்த கொக்கிகள்லாம் வந்து விற்று போய் விடுகிறது, வெளியே இருக்கிற புழுதிகள்லாம் வந்து அந்த ஜன்னலில் ஒட்டி விடுகிறது, கரையானெல்லாம் மண் வீடு கட்டுது. அதனால் நான் வீட்டை சுத்தப்படுத்தினேன். இருந்தாலும் அது நின்றுடுமா, நம்ம மறுபடியும் அதே வீட்டை சுத்தப்படுத்தி பூட்டி வைக்க போகிறோம், மறுபடியும் அதே மாதிரி இந்த நிகழ்வுகளாக இருக்கும். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், திரும்ப என்னுடைய வேலையை புதுசாக செய்ய வேண்டியுள்ளது அப்படின்னு சொல்கிறார். அதனால்தான் காலக்கழுதை கட்டெரும்பான இன்றும், அதாவது கட்டெரும்பு ஊறுவது போல என்ன ஆகுது, வாளி தண்ணீரை கையிலே வைத்து கொண்டு மீண்டும் என்னுடைய பணிகளை செய்ய வேண்டியுள்ளது அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் வாளியில் தண்ணீர், சாயக்குவலை, கந்தை துணி, கட்டை துணிக வைத்து என்ன பண்ணுறோம், வீட்டை வந்து சுத்தப்படுத்துறது, அதுக்கப்புறம் பல வண்ணங்களில் வந்து பூசுறது, இந்த வேலையெல்லாம் வந்து திரும்ப நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். வீட்டை தூய்மை செய்து வெள்ளையடித்து எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாப்பாக வைக்கிறோமோ அதுபோல் நம்ம என்ன பண்ணணும் சொல்கிறாரு, அறப்பணி ஓய்வதில்லை, அறப்பணியையும் நாம் அன்றாடம் செய்ய வேண்டும். சரியா? இந்த இடத்துல ஏன் காலக்கழுதை அப்படின்னு சொல்கிறாருன்னா, இந்த காலம் வந்து எப்பொழுதுமே வந்து ஓடிக்கொண்டே இருக்கும். சரியா? காலம் மாறலாம், காட்சி மாறலாம், காலம் மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காலமானது யாருக்காகவும் நிற்காது இல்லை, எப்பொழுதுமே வந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அதுபோல் நம்முடைய வேலைகளை நம்ம தொடர்ந்து என்ன பண்ணோம், செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் காலக்கழுதை அப்படின்ட்டு சொல்லியிருக்கார். புரியுதா? அப்போது வீட்டை தூய்மை செய்து வெள்ளையெடுத்து பாதுகாப்பாக நாம் வைத்திருப்பது போல அறப்பணியையும் நாம் எப்படி செய்யணுமா, அன்றாடம் செய்ய வேண்டும். அதுதான் இங்கே அறப்பணி ஓய்வதில்லை அப்படின்னு சொல்கிறார். சரியா? ஓய்ந்தினில் உலகம் இல்லை அப்படின்ற கருத்தை வந்து சொல்கிறார். இப்போ இதில் வந்து நிறைய செய்திகள் இருக்குது. அறப்பணிகள் ஓய்ந்தால் உலகமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ அறப்பணிகளை வந்து என்றைக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிறுத்திவிடக்கூடாது. மனித மனங்களை அங்கே படிந்திருக்கும் தூசிகளை சுத்தம் செய்து மனத்தை மகிழ்ச்சி படுத்துவது எது அப்படின்னா அறப்பணிகள் தான். சரியா? அப்போது நல்ல சிந்தனை உள்ளவர்களால் மட்டுமே வந்து நாட்டிற்கு நன்மை செய்ய முடியும். அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா அறப்பணியை என்றும் நிறுத்திவிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? இந்த பாடலில் கவிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உலகின் இயக்கத்தை பற்றி கூறுகிறார். அதாவது உலகம் இன்று நிலைத்து நிற்க காரணமே அதோட இடைவிடாத இயக்கம் மட்டுமே. அதுபோல காலம் என்பதும் எவருக்காகவும் எதற்காகவும் எப்போதுமே நிற்காது, அது ஓடிக்கொண்டே இருக்கும். அதுபோல நாம் நம்முடைய கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய கடமையை அன்புடன் அறமாக எண்ணி செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நமக்கு சலிப்பும் தோன்றாது அப்படின்றத இந்த வீட்டின் ஜன்னல் என்ற கவிதை மூலமாக நமக்கு ஆசிரியர் விளக்குகின்றார். இப்போ இதில் வந்து ஒரு குருவினா கொடுத்துருக்காங்க, ஒரு சிறுவினா கொடுத்துருக்காங்க. குருவினா பார்த்தீங்கன்னா காலக்கழுதை கட்டெரும்பானதும் என்று கவிஞர் செய்தது யாது அப்படின்னு சொல்றார். அதாவது கவிஞருடைய கையில் துணியை எடுத்து சன்னல்களை துடைத்தார், வாளியில் தண்ணீர் எடுத்து கழுவினார், சாயக்குவளையில் இருந்த வண்ணத்தை கலக்கி மரத்தில் பொருந்திய தூரிகை கொண்டு வண்ணம் பூசினார். இதுதான் இதோடைய விடை. அடுத்த சிறுவினா பார்த்தீங்கன்னா வாளி தண்ணீர், சாயக்குவளை, கந்தை துணி, கட்டை தூரிகை இச்சொற்களை பயன்படுத்தி ஒரு பத்தி அமைக்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த சொற்களெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் ஒரு பத்தியாக நீங்கள் எழுதணும். உதாரணமாக வாளி தண்ணீரை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கிணற்று நிறைய தண்ணீர் இருந்தாலும் வாளியில் எடுத்து உபயோகிக்க முடியும். குளிப்பதாக இருந்தாலும் வீட்டை சுத்தம் செய்வதாக இருந்தாலும் வாளியில் தண்ணீர் கொண்டே உபயோகிக்க இயலும். இது வாளி தண்ணீருக்கு. அடுத்ததாக சாயக்குவளை. இப்போ வீட்டை நம்ம சுத்தப்படுத்திட்டோம். அப்படி சுத்தப்படுத்திய பின்னர்
வண்ணம் பூச வேண்டுமாயின் வண்ணத்தை குழைக்க குவளையை பயன்படுத்தி கொள்வர். சரியா? அடுத்தது இந்த சாயக்குவளையில் பயன்படுத்துவது தான் என்ன சொல்கிறாங்கன்னா அதை சாயக்குவளை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கந்தை துணி. கந்தை துணி அழுக்கான பகுதிகளில் அழுக்கை கழுவி துடைக்கவும் வண்ணம் பூசும்போது துடைக்கிறதுக்கும் நம்ம என்ன பயன்படுத்தணும்? கந்தை துணியை பயன்படுத்திக்கிறோம். சரியா? அடுத்தது இந்த கட்டை தூரிகை அப்படின்னு சொல்லும்போது வண்ணம் பூச கட்டையில் பொருந்திய தூரிகை தான் கட்டை தூரிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், வண்ணம் பூசுவதற்காக ஒரு கட்டையில் பொருந்திய அந்த தூரிகை தான் கட்டை தூரிகை அப்படின்னு சொல்லப்படுறது. இதில் ரொம்ப எளிமையான குருவினா சிறுவினாக்கள் தானே கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கிளாஸ் போர்ட்டில் இதை எழுதிடுங்க. அதே மாதிரி இந்த பாடலுக்கான வினா விடைகளையும் நீங்கள் படிச்சிடணும். அடுத்த காலையில் பார்க்கலாம். நன்றி.